டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான மே மாத முக்கிய நடப்பு நிகழ்வுகள் வினாவிடைகள் 2025 சர்வதேச நிகழ்வுகள். கேள்வி 1. மே 2025 இல் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் சுரங்க லாரியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது? பதில் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஏஇஎல் சத்தீஸ்கரில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் சுரங்க லாரியை அறிமுகப்படுத்தியது. கேள்வி 2. மே 2025 இல் உலக ஜூரிஸ்ட் சங்கம் WJA மெடல் ஆஃப் ஹானர் விருது பெற்ற முதல் இந்திய வழக்கறிஞர் யார்? பதில் புவன் ரிபு, ஒரு புகழ்பெற்ற இந்திய குழந்தைகள் உரிமை வழக்கறிஞர் மற்றும் ஆர்வலர். கேள்வி 3. மே 2025 இல் ஜிபி மோர்கன் வெளியிட்ட கொள்முதல் மேலாளர்கள் குறியீட்டு PMI அறிக்கையின்படி உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகளில் வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் சிறந்த செயல்திறன் கொண்ட நாடு எது? பதில் இந்தியா. கேள்வி 4. மே 2025 இல் மாலத்தீவில் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்து விநியோகிக்கும் அரசுக்கு சொந்தமான நிறுவனமான ஸ்டேட் ரேட் ஆர்கனைசேஷன் PLC STOவுடன் எந்த இந்திய பொதுத்துறை நிறுவனம் மூலோபாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பதில் HLL லைஃப்கேர் லிமிடெட். HLL லைஃப்கேர் லிமிடெட். கேள்வி 5. மே 2025 இல் சர்வதேச நாணய நிதியத்தின் IMF நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா உலகத் தலைவர்களை எந்த பிரச்சினையை விரைவாக தீர்க்க வலியுறுத்தினார்? பதில் அதிகரித்து வரும் வர்த்தக பதட்டங்கள். தேசிய நிகழ்வுகள். கேள்வி 6. மே 2025 இல் இந்திய அரசு எந்த திட்டத்தை நிறைவேற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது? இது கோவிட்-19 தொற்றுநோய்களின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டது. பதில் உலக சுகாதார அமைப்பின் WHO தொற்றுநோய் ஒப்பந்தம். கேள்வி 7. மே 2025 இல் இந்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதித் தரவுகளை சேர்க்கும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அறிவித்துள்ளது. இது எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு மேற்கொள்ளப்படும் முதல் நடவடிக்கை? பதில் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக. கேள்வி 8. மே 2025 இல் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட தாக்குதலுக்குப் பிறகு இந்தியா எந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்பதை நிறுத்தி வைத்தது? பதில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பாகிஸ்தானுடன். கேள்வி 10. மே 1, 2025 நிலவரப்படி உள்நாட்டு விவசாயிகளிடமிருந்து இந்தியா எவ்வளவு மில்லியன் மெட்ரிக் டன் கோதுமையை கொள்முதல் செய்துள்ளது? பதில் 25.6 மில்லியன் மெட்ரிக் டன். கேள்வி 11. மத்திய பட்ஜெட் 2025 முதல் 2026 வரையில் புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் எவ்வளவு ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? பதில் 12 லட்சம் ரூபாய் வரை. மாநில நிகழ்வுகள். தமிழ்நாடு சார்ந்து. கேள்வி 12. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்காக 2030ஆம் ஆண்டிற்குள் எவ்வளவு டாலரை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? பதில் $1 டிரில்லியன். கேள்வி 13. கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? பதில் 9.69%. இது நாட்டில் மிக உயர்ந்த வளர்ச்சி. கேள்வி 14. தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள்? பதில் 41%. கேள்வி 15. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் எத்தனை கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது? பதில் 1,14,00,000 பெண்களுக்கு. கேள்வி 16. நான் முதல்வன் திட்டம் மூலம் எத்தனை லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது? பதில் 40 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு. முக்கிய தினங்கள். கேள்வி 17. மே 1 அன்று கொண்டாடப்படும் முக்கிய தினங்கள் யாவை? பதில் சர்வதேச தொழிலாளர் தினம் மே தினம், மகாராஷ்டிரா தினம் மற்றும் குஜராத் தினம். கேள்வி 18. மே 3 அன்று கொண்டாடப்படும் உலக பத்திரிகை சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் என்ன? பதில் இது சுதந்திரமான மற்றும் தன்னிச்சையான ஊடகங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மற்றும் தங்கள் கடமைகளை செய்யும்போது உயிரிழந்த பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. கேள்வி 19. உலக தடகள தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பதில் மே 7. கேள்வி 19. உலக சிரிப்பு தினம் யார் மற்றும் எப்போது நிறுவப்பட்டது? பதில் டாக்டர் மதன் கட்டாரியா என்பவரால் 1998ஆம் ஆண்டில் மும்பையில் நிறுவப்பட்டது. கேள்வி 20. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பதில் மே 4. Hi friends, subscribe my channel, like and comment. Thanks for watching.